வணக்கம். ரசம் வேறு குறிச்சிருச்சு மட்டும் இல்லை இல்லை பீட்ரூட் பொடி மாசில் சீவி பொரியல் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. கிழங்கு சிப்ஸு சீவிரம் இல்லைங்க, அதில் சீவி விட்டு அப்படி வணக்கினா தான் பிடிக்கும். இஞ்சி பூண்டு ரவுண்டு வரமிளவா அது போட்டு ரவுண்டு தூள் உப்பு போட்டு அப்படியே நல்லா வணக்கி விட்டா நல்லா சளி வேறு பிடிச்சிருக்குதுமான்னாங்க. அதை ரசம் வச்சு இந்த பீட்ரூட்டு நல்லா சிப்ஸு மாதிரி சீவி விட்டு அப்படியே தண்ணி சிம்மில் வச்சு அப்படியே நல்லா சுண்டி தண்ணி அப்படி எண்ணெய் அது கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்தா போதும். பாருங்க, தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும். அடி பிடிக்காத சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இஞ்சி பூண்டு அந்த அரைக்கிற மில்லைங்க அதில் தண்ணி ரவுண்டு ஊற்றினா கூட போதும். ரசம் கொதிச்சிருச்சுங்க, கொதிச்சா நல்லா இருக்காது. உடம்பு சரியில்லை இன்றைக்கி என்னால் அவ்வளோதான் முடியுது. அதாவது செய்கிற மில்லை நம்ம கடையில் வாங்கிட்டு வரனா சொல்ல முடியும். அடுப்பெடுத்து கீழே வச்சுட்டு போகிறோமான்னாரு. லைனுக்கு போகிறேன்னு போனார். அது மழை வர மாதிரி இருக்குது, வந்துடுவார். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இந்த தூள் உப்பு இஞ்சி பூண்டு வரத்தூள் ரவுண்டு சும்மா லைட்டாக இஞ்சி பூண்டு போடுறதுனால வரத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். பெருசு பெருசாக போட்டாலும் வெந்துக்குங்க. லேசாக தானே சிப்ஸு கட்டையில் தானே சீவுறோம், அது நல்லாயிருக்கும். அது என்னமோ பொடி மாசில் சீவி போட்டால் அது நல்லா இருக்கு, அது ஒரு மாதிரியாக இருக்குதுமா வேண்டாம் அப்படிம்பாரு. அப்படி செஞ்சால் பிடிக்காது. சரிங்க மக்களே, பாய்.